இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 16 அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயம் எடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். எப்படி? நாம் கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடாதபடி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும். நாம் ஆண்டவருக்கென்று விசுவாசத்தில் நிலைநிற்கக்கூடாதபடிக்கு உபத்திரம் வரும் என்று கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரோடு பிரயாணம் செய்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஆண்டவரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிலுவைன்னு வரும்போது மட்டும் அவங்க இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஒருவேளை ஆண்டவரோடு நம்ம இருந்தால் நம்மையும் பிடித்து சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று. அந்த பயத்தின் நிமித்தம் சிதறி போனார்கள். 16 அதிகாரம் 32வது வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மையும் இதே போலதான் ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் கிறிஸ்துவுக்கென்று நிலை நிற்க விடாமல் அங்கும் இங்குமாக ஓட வைக்கும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக வைக்கும். அதுதான் நமக்கு நேரிடும் உபத்திரம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னை விட்டு போகாதீங்க, என்னோடு கூட சேர்ந்து நில்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ரோமர் 12 அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பார்த்தால், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கூறியிருக்கிறார். அநேக உபத்திரவங்களை கண்டவன் அவன் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தருகிறான், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று. நாமும் ஒரு உபத்திரம் வந்தவுடனே அங்கும் இங்குமாய் ஓடி என்னுடைய பலத்தால் இது செய்து முடிக்க முடியும் என்று நாம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது, அலைந்து திரிந்து இருக்கக்கூடாது. நாம் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறார். சங்கீதம் 22:24 வாசித்து பார்த்தால், உபத்திரப்படுகிறவனை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர் முகத்தை மறைக்காமலும் அவர்கள் கூப்பிடும்போது அவனை கேட்டருளுவார் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ உபத்திரம் வருதோ அப்போ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. இன்னும் ஆண்டவரோடு சேரும்போது அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் இருக்கிறார். அவர்கள் நாம் கூப்பிடும்போது அவர் கேட்டருளுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இந்த வந்திருக்கிற உபத்திரம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்காது. ஆண்டவரோடு சேர்ந்து நில்லுங்கள், கர்த்தர் நமக்கு அதிலே ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடி நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தந்து உபத்திரத்தை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். யோவான் 16 அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், அவர் பரமேறின பிறகு அவர் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று கூறுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அவர் வந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க முடியும். அதுதான் இங்க கூறப்பட்டிருக்கிறது, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று. ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு நான் விலகி போகிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என் இருதயத்தில் போடுகிறார். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் நாம் ஒரு பாவம் செய்யும் போது, இந்த பாவம் செய்தால் நீ பிசாசின் பிடியில் போய் விடுகிறாய், கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறாய், உனக்கு பரலோகம் கிடைக்காது என்று அந்த நியாய தீர்ப்பை குறித்து நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து, பாவத்தை செய்யாத மகனே மகளே, நீ பாவத்தை செய்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாத. இந்த பாவம் செஞ்ச ஆண்டவருக்கு பிடிக்காது, பிரியமா இருக்காது. நீ ஆண்டவரோடு சேர்ந்து வா, பாவத்தை வெறுத்து விடு என்று பாவத்தை வெறுக்கும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தருகிறார். யோவான் 14:26 வாசித்து பார்த்தால், அவர் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்றால் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடி நம்மை ஜாக்கிரதையாய் வழி நடக்கும்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பார்க்கும்போது சீஷர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. அதே போல் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்தும் கூறுகிறார், பரிசுத்த ஆவியானுடைய பலன் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்மை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் இருக்கும் பொருட்டு நமக்கு பலன் தருகிறார் என்று. என்றால் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாமும் இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க முடியும். இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பாடுகளில் நமக்கு ஜெயம் தருகிறார்.
யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் படுகிற பிரயாசத்தை பார்த்து ஒரு சில உலகத்தார் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தானே விசுவாசிக்கிறான், இவன் இன்னும் ரட்சிக்கவில்லையா அவங்க ஆண்டவர், இவங்களை இன்னும் விடுதலை தரவில்லையா என்று சொல்லி நம்மளுடைய நம்பிக்கையே பொய்யானதை போல் அவர்கள் பேசுவார்கள் இல்லையா? உலகத்தின் வளர்ச்சி அது பயங்கரமாக இருக்கும். உலக பிரகாரமானவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். நம்மையும் அவங்களோட கம்பேர் பண்ண வைக்கும். அதுதான் இந்த உலகத்தின் வஞ்சனை. பிலிப்பியர் 1:29 வாசித்து பார்க்கும்பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாகவும் பாடுபடுகிறதுக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் பவுல். என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு. 1 பேதுரு 4:13 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் பாடுகள், சந்தோஷப்படுங்கள், அவர் வெளிப்படும் போது நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது ஒரு சில பாடுகள், உபத்திரவங்கள் வந்தால் நம்ம சந்தோஷப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்மை மகிமையில் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்மை பார்த்து பேசினவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட நாமோ அவர் வரும்போது நம்மை எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். சங்கீதம் 34:19 வாசித்து பார்த்தால், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? என்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் நீதிமான். அவர்கள் கிறிஸ்துவின் விலையேற பெற்றதால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீதிமான்களுக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது வேணா நம்ம ஏதோ அழுது புலம்பிட்டு இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்று வரும், அந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். நமக்கு துக்கம் உண்டு, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். 3வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படின்னா அவரை அறிந்த அறிவிலே நாம் ஒன்றும் அவரை கேட்கவில்லை. அவருக்கு எத்தகைய வல்லமை உண்டு என்று நமக்கு அறியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அவருடைய வல்லமை இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:9-11 வாசித்து பார்த்தால், வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழாக இருப்பவர்களுடைய முழங்கால் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தில் நாம் முழங்கால் படியிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயமற்றும் தான். இப்படி நாம் அவருடைய நாமத்தில் முழங்கால் படியிடாமல் இருப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வஞ்சனைகள், சந்தேகங்கள், அவ்விசுவாசங்கள், குழப்பங்கள் எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் கூறுகிறார், அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் செல்வோமே என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறார். அவர் யார் என்று விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:12 வாசித்து பார்த்தால், அவருடைய நாமத்தில் தான் நம்மளுக்கு ரட்சிப்பே கிடைத்திருக்கிறது. இந்த ரட்சிப்பு இல்லை என்றால் இந்த ஜெயம் பெற்ற வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும்? சங்கீதம் 91:14 சொல்லியிருக்கிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான் என்று. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு பாதுகாப்பு உண்டு. உயர்ந்த அடைக்கலம் என்றால் உயர்ந்த இடம். எந்த எதிராளியும் நம்ம இடத்தில் வராதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள இரத்த கோட்டைக்குள் நம்மளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 3:6 வாசித்து பார்த்தால், சப்பானிகள் எழுந்து நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சப்பானியா இருந்தவன் எழுந்து நடந்தான் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு என்று இத்தனை விடுதலை நமக்கு உண்டு. அந்த விடுதலை அறிந்தவர்களாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போக வேண்டும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திற்கும் ஓர் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அத்தகைய ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அதனால தான் அவர் உறுதியாய் சொல்லுகிறார், அவருடைய வல்லமை அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் இருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாதுங்க. உபத்திரவத்தை மேற்கொள்ளும்படி பலத்தை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களாய், அவர் சொல்கிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் நிலை நிற்கும் போது ஜெயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன்.